யூடியூப் சேனல் வைஃபை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல உங்களுக்கு மோஸ்ட் வெல்கம் இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. டுடே நம்ம மேக்ஸ்ல பிராக்டிஸ் செட் சொல்யூஷன் பண்ணிருக்கேன், அப்படியே கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average age of four boys A, B, C and D is 5 years and the average age of A, B, D, E is 6 years. C is 8 years old. The age of E. E की एज फाइंड करो. நாலு பேர் இருக்காங்க, ஏ பி அண்ட் சி டி. நாலு பேர் இருக்காங்க. இதுக்கு எவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 5 இயர். அப்புறம் நெக்ஸ்ட் ஏ பி அண்ட் டி அண்ட் இ. இவங்க நாலு பேர் இருக்காங்க. இதுக்கு எவரேஜ் ஏஜ் 6 இயர்ஸ். நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணோம்? உங்களுக்கு எவரேஜ்க்கு ஃபார்முலா தெரியுங்களா? எவரேஜ்க்கு ஃபார்முலா என்ன இருக்கா? Average equal to sum of total அப்புறம் கீழே என்ன number of things, number of peoples, number of age என்னன்னு கீழே வச்சுக்கிறது. இப்போ எவரேஜ் கொடுத்திருக்காங்க, 4 peopleஸ்க்கு எவரேஜ் கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 5 இயர்ஸ். இங்க 5 எழுது. அப்புறம் சம் ஆஃப் டோட்டல் ஏ பி சி டி. டோட்டல் 4 பேர் தானே இருக்கா. சம் ஆஃப் டோட்டல் மீன்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 2 3 4. 4 நம்பர். ஸோ இங்கே 4 எழுதிக்கும். அப்புறம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இஸ்கல் டு எவ்வளோ வரும்? 4 இங்கே மல்டிப்ளை ஆகும் 20. मीन्स a plus b plus c d plus d के एज के साथ एवला है 20 इयर्स. ओके फ्रेंड्स, அப்புறம் இங்க a b d e के एज 6 இயர் கொடுத்திருக்காங்க. சோ சம் ஆஃப் ஏஜ் எவ்வளவு ஆகும்? இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 2 3 4 4. சோ இந்த சம் ஆஃப் a b d e के सम ऑफ एज 24 इयर्स. ओके फ्रेंड्स, அப்போ பாருங்க, இது சி के एज கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 8 இயர்ஸ் ஓல்ட். சோ தட் இங்க ஏ பி சி டி நாலு பேர் 20 இயர்ஸ் ஏஜ் का सम ऑफ टोटल சி மைனஸ் பண்ணுங்க. 8 இயர்ஸ் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 12 இயர்ஸ். மீன்ஸ் ஏ பி சி के एज எவ்வளவு இருக்கா? 12 இயர்ஸ். அப்புறம் இ के நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏ பி டி இ के ஃபைண்ட் பண்ணோம். இங்க பாருங்க என்ன என்ன போயிருக்கு. ஏ பி டி மூணு பேருக்கு சம் எவ்வளவு? 12 இயர்ஸ். சோ இங்க 12 மைனஸ் பண்ணி எவ்வளவு கிடைக்கும்? 12 இயர்ஸ். அது இ के एज எவ்வளவு இருக்கா? 12 இயர்ஸ் தான். ஓகே फ्रेंड्स, புரிஞ்சிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். नेक्स्ट क्वेश्चन பாருங்க. A man sells a car to his friend at 10% loss. If the friend sells it for 54,000 and gets 20% the original cost 20% the original cost price of the car was ஒரு மேன் இருக்கா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார் சேல்ஸ் பண்ணியாச்சு 10% லெஸ்ல. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் 20% கெயின் பண்ணிட்டு அவருக்கு ஒரு கார் சேல்ஸ் பண்ணிட்டேன். ஒரே கார் 2 டைம்ஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு காருக்கு அதை கேட்குறாரு. நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? ஒரு செகண்ட் பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார்ஸ் 54,000ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 20% ப்ராஃபிட்ல. 20% ப்ராஃபிட் தானே. ஸோ இங்கே எடுத்துங்க 20% ஈஸ்கல் டு எவ்வளோ? 1/5. கீழே எப்பவுமே இனிஷியல் இருக்கும். இனிஷியல் 5. இனிஷியல் எவ்வளோ இருக்கா? 5. அப்புறம் இந்த 20% ப்ராஃபிட் தானே பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஆகும் எவ்வளோ? 6.
பாருங்க ஃபைனல் வேல்யூ இது 6 யூனிட் இருக்கா அந்த ஃபைனல் அவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க 54000 மல்டி ஈக்குவல் பண்ணீங்க எவ்வளவு டைம் இருக்கா இது கேன்சல் பண்ணீங்க 6 ல இருந்து 9 10 9000 டைம் அப்புறம் இங்க 9000 ல மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு வருது 45000 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 45000 அப்புறம் ஃபர்ஸ்ட் மைண்ட் அவர் கார் சேல்ஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு ருபீஸ்ல 10% லாஸ்ல ஸோ இங்க 10% இருக்குங்க 10% is equal to 1 by 10 இனிஷியல் அப்புறம் ஃபைனல் இனிஷியல் எவ்வளவு இருக்கா 10 ஃபைனல் லாஸ் தானே ஆகும் ஸோ மைனஸ் ஆகும் 9 இது ஃபைனல் இதை பாருங்க இவர் வாங்கிட்டார 4500ல அப்போ இது தானே ஃபைனல் இது ரேட்டு தானே ஸோ இங்க ஈக்குவல் பண்ணுங்க 45000 எவ்வளோ டைம் இருக்கா 5000 டைம் அப்போ இங்க 5000 மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளோ வந்துச்சு 50000 ஸோ தட் இங்கிலீஷ் கார்க்கு இனிஷியல் பிரைஸ் எவ்வளோ இருக்கா 50000 இதுதான் உங்களுக்கு क्वेश्चन நல்லா புரிஞ்சிட்டு சால்வ் பண்ணிடு क्वेश्चन எப்பவுமே ஹார்ட் இருக்காது பட் நம்ம புரிஞ்சிட்டு சால்வ் பண்ணலாம் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க The value of a machine is 6250 rupees. It decreases by 10% during the first year, 20% during the second year, and 30% during the third year. What will be the value of the machine after 3 years? ஒரு மசீனுக்கு ரேட் இருக்கா 6250 rupees. ஃபர்ஸ்ட் இயர்ல 10% டிக்ரீஸ் பண்ணியிருக்கிற செகண்ட் இயர் 20%, தேர்ட் இயர் 30%. அதுக்கே த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் எவ்வளோ காசு வரும் அது கேட்டிருக்கிறேன் ஸோ தட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் இது சக்ஸஸிவ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டுமே பேசிக் அண்ட் சக்ஸஸிவ் ரெண்டுமே சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் பாருங்க मशीन का रेट एवला इरुक्का 6250 rupees फर्स्ट डिस्काउंट 10% 10% डिस्काउंट ಕೊಡ್ತಾನ ಮೀದಿ ಎವಲ ಇರುಕು 90% so that you real thing 90 upon 100 ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவல 20% மீதி எவல இருக்கு 80% थर्ड डिस्काउंट एवला 30% மீதி எவல இருக்கு 70% ஆமா ஆச்சு ஜீரோல ஜீரோ கேன்சல் பண்ணி ஜீரோல ஜீரோ கேன்சல் ஆச்சு இது ஜீரோல இதே ஜீரோ கேன்சல் ஆச்சு இது ஜீரோல இதே ஜீரோ கேன்சல் ஆச்சு அப்புறம் கேன்சல் ஆகுதா 100 கீழே இருந்தா ஓகே அப்புறம் 25ல இது போடும் 25ல 25 டைம் அப்புறம் இது 10 எங்கே இருக்கா 10 எங்கே 10 மல்டிப்ளை 100 கீழே இருக்கா நம்ம தப்பு போட்டுச்சு ஸோ இது 4 டைம் 4ல இது 2 டைம் ஆமா மல்டிப்ளை பண்ணுங்க 7 2s are 14 14 9s are 126 அப்புறம் இது 25 25 6s are 150 0 கையில 15 இருக்கா 25 2s are 50 65 5 கையில 6 இருக்கா அப்புறம் 25 1s are 25 3150 rupees தான் உங்களுக்கு ஆன்சர் மூணு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இதை ரேட் வந்துச்சு மசீனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி இது கூட ஈஸி தான் ஒரு சக்சஸிவ் மெத்தட் பாருங்க சக்சஸிவ் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எவ்வளோ 10% 10%னா 1 by 10 இனிஷியல் எவ்வளோ இருக்கா ஃபைனல் எவ்வளோ இருக்கா இனிஷியல் எவ்வளோ 10 இது டிஸ்கவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆகும் 9 அப்புறம் ரெண்டாவது 20%னா 1 by 5 rupeesக்கு சமமா 4 rupeesல கொடுத்துருக்காங்க थर्ड 30% ना 3 by 10 rupees के समान और 7 rupees ல கொடுத்தீங்க அப்புறம் இங்க மல்டிப்ளை கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணுங்க இதுல இது கேன்சல் ஆகும் 2 அப்புறம் 5
5 5s are 25, 25 10s are 250. அப்புறம் 7 2s are 14, 14 9s are 126. இப்போ இதை ஈஸியா கூட்டிங்கறாங்க எவ்வளவு 6250 rupees கேன்சல் ஆக எவ்வளவு டைம் 25 டைம் அப்புறம் இதுக்கு 25 பண்ணுங்க 126 into 25 is equal to 3150 rupees the answer. Okay friends, இதே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி நான் ரெண்டுமே சொல்லியாச்சு. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The population of a village is 25,000. One fifth are females and the rest are males. 5% of males and 40% of females are uneducated. What percentage of the whole are educated? சரி ஏன்னா ஒரு ஊருக்கு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு வில்லேஜ்க்கு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 25,000. இதுல 1/5 ஃபீமேல்ஸ் இருக்கா 25,000க்கு 1/5 பாருங்க எவ்வளோ 5,000 தானே ஸோ ரைட்டிங் எழுதுங்க ஃபீமேல் எவ்வளோ ஆச்சு 5,000. அப்புறம் மேல் எவ்வளோ இருக்கும் 20,000. टोटल 25,000 தானே 5,000 மேல் ஆச்சு फीमेल आइछा अपन 20,000 फीमेल अब एना केकरा क्वेश्चन 5% of males and 40% of females are uneducated. What percentage of the whole are educated? Educated के percentage केकरा அப்புறம் கொடுத்திருக்காங்க என்ன uneducated percentage so that நம்ம direct educated person के எடுத்துக்கலாம் 5% of males 20,000 இருக்கா இதுல 5% male uneducated तो एजुकेटेड वाला एक 95% दादा ये बोलो 95 upon 100 रेड जीरो कैंसिल अच्छा 95 टू सर एवला 0 19,000 people's males educated அப்புறம் ஃபீமேல் எவ்வளோ 40% தான கொடுத்திருக்காங்க uneducated. So educated எவ்வளோ இருக்கும் 60% 60 upon 100 20 cancel ஆயிடுச்சு எவ்வளோ 6 5s 30 means 33,000 educated person add பண்ணிங்க 19,000 and 3,000 எவ்வளோ 22,000 total எவ்வளோ இருக்கா 25,000 percentage value ना 100 ல multiply பண்ணி cancel 30 cancel ஆயிடுச்சு அப்புறம் 25 ல இது 4 டைம் 22 4s are 88 answer வந்துச்சு 88% answer. Okay friends, option number 2. Next question பாருங்க. A businessman bought an article and sold it at a loss of 5%. If he had bought it for 10% less and sold it for 33 more, he would have had a profit of 30%. The cost price of the article is given. Okay. A businessman bought an article and sold it at a loss of 5%. CP and SP. CP எவ்வளோ சொல்லிருக்காங்க CP சொல்லி CP எவ்வளோ எனக்கு தெரியல பட் 5% லாஸ்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ சார் CP நம்ம 100 டிவைட்ஸ் பண்ணிக்கலாம் 5% லாஸ்ல 95 rupeesல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. Second line, if he had bought it for 10% less, if 10% less na 90 rupees na why mean and sold it for 33 rupees more,
he would have had a profit of 30%. 90 rupees sales பண்ணிருக்காங்கன்னா ஓகே 30% ப்ராஃபிட் வரும். ஸோ எவ்வளோ வரும் இங்கே போடணும் 90 into 30% ப்ராஃபிட் தான் 130 அப்போ 100 0 0 0 0 தெரியலாமா 17 117 இது செல்லிங் பிரைஸ் வந்துச்சு அப்போ 33 rupees இப்போ 90 10% லெஸ்ல சால்வ் பண்ணிட்டு ஒரு 30% ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருது 33 rupees. இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் வருது பாருங்க எவ்வளோ 75 22 யூனிட் இங்கே ப்ராஃபிட் வருது ஆக்சுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 33. So that in everything 22 is equal to 33. 22 is equal to 33. 1 is equal to 33 upon 22. 11 3 time 11 2 time. 1 unit is equal to 3 by 2. அப்புறம் CP கேட்டிங்கிறாங்க ஒரிஜினல் CP எவ்வளோ இருக்காங்க 100 தானே. ஸோ இங்கே போடும் 100 into 3 by 2 50 50 3 multiply करेंगे 150 आंसर வந்துச்சு. நல்ல क्वेश्चन கவனிட்டு சால்வ் பண்ணோம். ஓகே फ्रेंड्स வேற ஒண்ணும் இல்ல புரிஞ்சிட்டீங்களா? ஓகே இன்னைக்கு எவ்வளோ போதும் நாளைக்கு பார்க்கலாம். பாய் டேக் கேர்.